உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படாததால் ஜல்லிக்கட்டு நடத்தும் நிலை கிடைக்காமல் போனதற்காக தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பை கேட்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தன்னுடைய மனம் வேதனையில் இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக வரும் என்றும் இவ்வாண்டு ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை இன்னும் அருந்து விடவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து நேற்று இரவு அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று தான் கொடுத்த நம்பிக்கையையும் வாக்குறுதியையும் நிறைவேற்ற இயலவில்லை என்கிற நிலை தன்னை வேதனையடைய செய்து தலைகுனிய வைத்துள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வறட்சி மற்றும் ஜல்லிக்கட்டை நடத்த முடியாததால் இந்த ஆண்டு பொங்கல் திருநாளை கொண்டாடுவது இல்லை என்றும் விவசாயிகளின் நலனுக்காக ஒரு மாத சம்பளத்தை வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பொன் ராதாகிருஷ்ணன் போன்றே தமிழ் மாநில பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் ஜல்லிக்கட்டு நடத்த எப்போது வேண்டுமானாலும் அனுமதி கிடைக்கலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஆண்டு பொங்கல் விழாவோடு கூட ஜல்லிக்கட்டும் நடக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நான் கொண்டிருந்தேன். அதை தமிழக மக்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னும் வராத காரணத்தினாலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதற்காக பகிரங்கமாக என் தமிழ் சமுதாயத்திடம், என் தமிழ் சொந்தங்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்க விரும்புகின்றேன். சட்ட ரீதியாக சிக்கல் இருக்கிறது என்பதற்காகத்தான் சுணக்கம் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கை இந்த நிமிடம் வரை, இந்த நொடி வரை, ஏனென்றால் நாங்கள் விமானத்தில் வந்து கொண்டிருந்தோம். அதன் பின்பு என்ன தகவல் என்று தெரியாது. அதுவரைக்கும் நான் தொடர்ந்து அதை தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு அனுமதியோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான தகவல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று நான் உள்ளார்த்தபூர்வமாக நம்புகிறேன்.